இந்த வசனத்தை போன்ற மிகவும் கடுமையான வசனம் ஒன்று இல்லை என்று சொன்னார். யாருக்கு என்று சொன்னால், தப்பு தவறுகளை கண்டும் அதனை தடுக்காதவர்களை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற பொழுது சூரத்துல் மாயிதாவிலே 63வது வசனம், லவ்லா யன்ஹாஹுர் ரப்பானியூன வல் அஹ்பார் அன் கௌலிஹிமுல் இஸ்ம் வ அக்லிஹிமுஸ் சுஹத லபீஸ மா கானூ யஸ்னஊன். அதாவது வார்த்தைகளால், பேச்சுக்களால், பொய், புரட்டு, நடிப்பு, நாடகம், இந்த பாவமான வார்த்தைகளும் அவருடைய செயல்களிலே உள்ள போதை பாவினையும் ஹராமான பாவினைகளும் இவற்றை கண்டும் அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அவருடைய குருமார்கள், அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அவற்றை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். இத்தகையவர்கள் பெரும் பாவிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். பாவங்கள் நடக்கும், அநியாயங்கள் நடக்கும், சமூகத்திலே தலைவர்கள் இருப்பார்கள், உலமாக்கள் இருப்பார்கள், பள்ளி தலைவர்கள் இருப்பார்கள், ஊர் தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த பாவங்களை கண்டும் காணாதவர்களாக இருப்பார்கள். அவர்களில் இருந்துதான் தண்டனையும் சோதனையும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே பனி இஸ்ரவேல் சமூகத்தில் நடந்த சரித்திரங்களை படிப்பினைக்காக சொல்லி காட்டிவிட்டு அதற்கு ஒப்பான குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். அப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டிவிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ஓதி காட்டிய குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். அதாவது இஸ்ரவேலர்களிடம் நுழைந்த பாவங்களில் முதன்மையானது பாவம் செய்பவரை தடுப்பதும் பின்னர் அவர்களோடு சேர்ந்து நடப்பதும். அதாவது பாவம் செய்து கொண்டிருப்பார்கள், மக்கள் அநியாயம் செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களை தடுப்பதற்காக வேண்டி அந்த சமூகத்திலே உள்ள தலைவர்கள், குருமார்கள், போதனை செய்யக்கூடியவர்கள், நல்லவர்கள் செல்வார்கள். சென்று நீங்கள் இந்த பாவத்தை செய்கிறீர்கள், இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள். உதாரணமாக எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற இன்று அதிகமாக நடைமுறையில் நாங்கள் காணக்கூடிய போதை பாவனை. இந்த போதை பாவனை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார், அல்லது பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள், விற்கிறார்கள், பரப்புகிறார்கள். இவர்களை தெரியும், தலைவர்களுக்கும், பள்ளிவாசல் தலைவர்களுக்கும், ஊர் தலைவர்களுக்கும், உலமாக்களுக்கும் இவர்களை தெரியும். தெரிந்து இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் சென்று இது பாவம், இது அநியாயம், இதை விட்டுவிடுங்கள் என்று கூறுவார்கள். மீண்டும் திரும்பவும் போவார்கள், இதனையே சொல்வார்கள். அத்தோடு அவர்கள் செய்கின்ற அந்த மோசமான காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். என்ன செய்வார்கள்? அவர்களோடு சேர்ந்து அதனை போதை பாவனையில் ஈடுபடக்கூடியவர்கள், போதை வஸ்துவை விற்கக்கூடியவர்கள், அதன் மூலம் பெரும் பொருளாதாரத்தை ஈட்டியவர்கள், அவர்களுக்கு இவர்கள் உபதேசம் செய்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய களியாட்டங்கள், அவருடைய விழாக்கள், அவர்களுடைய நிகழ்வுகள், அதிலே கலந்து உண்பது, குடிப்பது, மகிழ்வது, பயணம் போவது, இவ்வாறு அனைத்தையும் அவர்களோடு சேர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் மகா அநியாயக்காரர்கள் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனி இஸ்ரவேல் சமூகத்திலே நடந்த அவர்கள் வழிகட்டு போவதற்கு காரணமாக இருந்த இந்த காரணத்தை கூறிவிட்டு இந்த அல் குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. இங்கு நாங்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நாங்கள் ஏவ வேண்டும், அல்லாஹ் தடுத்தவைகளை தடுக்க வேண்டும். அல்லாஹ் ஏறிய கட்டளைகள் எங்களுடைய கடமைகள் இருக்கின்றன. அதே போன்று நடக்கின்ற பாவச் செயல்களை தடுக்கின்ற வேலைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இந்த பாவங்கள் குறைந்த பாடில்லை. இந்த போதை என்பது எமது ஊரை விட்டு ஓடியதாக இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அது போதை பாவனை, போதை பொருள் விற்பவர்களுடைய, அதனை பாதிப்ப
செய்பவர்களுடைய தப்புக்கு அப்பால் அதனை கண்டும் காணாமல் இருக்கின்ற பார்வையாளர்களாகிய எங்கள் மீது உள்ள குற்றம் என்பதைத்தான் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயத்தை பற்றி கூறுகின்ற பொழுது அநியாயம் என்பது 3 வகையானது. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயம், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்வது, இணை வைப்பது. இரண்டாவது, மனிதன் தனக்கு செய்கின்ற அநியாயம், தவறு செய்வான், தொழாமல் இருப்பான், குடிப்பான், வெறிப்பான், சின்ன சின்ன தப்புகளை செய்வான். அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை மன்னிக்க கூடியவன். இன்னும் ஒரு அநியாயம், மனிதனுக்கு செய்கின்ற அநியாயம். இந்த அநியாயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட மாட்டான், பிடித்து வைத்துக் கொள்வான். அந்த வழக்கு தீர்க்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்தால் அந்த அநியாயம் தீர்க்கப்பட வேண்டும், மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும். அல்லது ஏதோ ஒரு முறையில் அந்த அநியாயத்துக்கு பரிகாரத்தை அநியாயம் செய்தவர் செய்து கொள்ளாத வரைக்கும் அந்த அநியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டுவிட மாட்டான். ஆகவே இந்த லுல்முன் நாஸ், மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயத்தில் முக்கியமான ஒன்றுதான் எமது ஊரிலே இன்று இருக்கின்ற இந்த போதை வியாபாரம், போதை பாவனை. இதன் மூலம் இவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஃலதா. இவனுடைய நோக்கம், இந்த போதை வியாபாரியினுடைய நோக்கம் பணம் சேர்ப்பதுதான். யஹ்சபு அன்ன மாலஹு அஃலதா, அவன் பணத்தை சேர்த்து அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான், கோடிக்கணக்கில் வைக்கிறான். பின்னர் அவன் நினைக்கிறான், இந்த பணம் தான் எனக்கு அனைத்தையும் செய்யும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான், எண்ணிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் அவ்வாறல்ல, அவன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆகவே தான் வாழ்வதற்காக வேண்டி ஒரு சமூகத்தை அழித்துக் கொண்டிருப்பவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எமது சமூகத்திலே நாங்கள் ஒரு தவறை கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனை தடுக்கின்ற முறையை சொன்னார்கள். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகிர்ஹு பியதிஹி ஃபஇன் லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி ஃபஇன் லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி வதாலிக அல்லாஹுல் ஈமான். அதாவது ஒரு குற்றத்தை, பாவத்தை, அநியாயத்தை கண்டால் நாங்கள் கையால் தடுக்க வேண்டும். கையால் தடுப்பது என்று சொன்னால் என்ன நடைமுறையான ஆக்ஷன் அதற்கு எடுக்க வேண்டுமோ அதனை எடுக்க வேண்டும். அவரிடத்தில் சென்று நேரடியாக அதனை தடுக்க வேண்டும், அல்லது சட்ட நடவடிக்கையின் பக்கம் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவர்களை காட்டிக் கொடுக்க வேண்டும், அவருக்கு வழக்கு போட வேண்டும், அவரை சிறைக்கு அனுப்ப வேண்டும், அவரை தண்டிக்க வேண்டும். பெரும் பாவங்களை, சமூக குழப்பங்களை செய்பவர்களுக்கு எதிராக இந்த வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதனை செய்வதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறது? இந்த ஊரிலே நீதவான்கள் இருக்கிறார்கள், பல சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள், பல அரசியல் அந்தஸ்துள்ளவர்கள் இருக்கிறார்கள், பல உயர் பதவிகளில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்களால் முடியும். அவர்கள் இவ்வாறு அவர்களுடைய கரங்களால் தடுப்பதற்கு சக்தி இருந்தும் அவர்கள் வாயால் போய் இதை விட்டுடுங்க, இதை பாவம் கண்டு மென்மையாக சொத்தாக இறங்குவது அவர்களுக்கு பொருத்தமானதல்ல. இவ்வாறு அதிகாரம் இல்லாதவர்கள் அவருடைய நாவால் அதனை தடுக்க வேண்டும், அவர்களிடத்தில் சென்று அதனை கூற வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் அவர்கள் அவருடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். இது ஈமானின் ஆக பலவீனமான பகுதியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தவறை கண்டு தடுக்காமல் மௌனமாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் உலகிலேயே தண்டனை வழங்கி விடுவான் என இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று எங்களுடைய கண் முன்னால் பல பாவச் செயல்கள் நடப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பக்கத்திலே இருக்கின்ற இந்த சில்ட்ரன் பார்க், பக்கத்திலே இருக்கின்ற கடைகளில் அதிகமான கடைகள், இவைகளிலே அந்த கடை செய்கின்ற முதலாளிமாருக்கும் தெரியாமல் அந்த கடையிலே பணிபுரியும் வேலை செய்கின்றவர்கள் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த சில்ட்ரன் பார்க்கை சுற்றி உள்ள அதிகமான இடங்களிலே போதைப் பொருள் வியாபாரம் நடைபெறுகிறது. அதிகமான இளைஞர்களை வாலிபரையில் வழிகெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த சூழலிலே இருக்கின்ற அதிகமான வயோதிபர்கள் இந்த தொல்லையினால் மன உளைச்சல் உள்ளாயிருக்கிறார்கள்.
இன்னும் இந்த பகுதி, இந்த லைட் ஹவுஸாக இருக்கட்டும், இந்த சில்ட்ரன் பார்க்காக இருக்கட்டும், அல்லது அந்நிய பகுதிகளாக இருக்கட்டும், விபச்சாரத்துக்கு துணை போய் கொண்டிருக்கிறது. அதிகமான அந்நிய மத, அந்நிய கலாச்சார பெண்களை இங்கு அழைத்து வருகின்றார்கள். இங்கு அதிகமான ஜினா நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று தலாக் செய்யப்பட்டு 3 தலாக்கம் முடிந்து விட்டாலும் மீண்டும் அவரோட தொடர்பில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த பகுதியிலே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவைகளிலே உள்ள குற்றம் அல்ல, இந்த பள்ளிவாசல் அதற்கு பொறுப்பானது. இந்த பகுதியை சூழ உள்ள அத்தனை பேரும் அதற்கு பொறுப்பானவர்கள். ஏன் என்று சொன்னால் 4 விஷயங்கள் ஒரு ஊரிலே இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கார். முதலாவது, நீதமான நீதியான ஒரு தலைவர் இருக்க வேண்டும். இந்த ஊருக்கு தலைவர் இருக்கிறாரா? இந்த ஊருக்கு தலைவர்கள் இல்லை. இந்த ஊருக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லை. அதே போன்று நேரான, நேர்த்தியான, தைரியமான ஆளுங்கள் இருக்க வேண்டும். இல்லை, உலமா சபையும் இருக்கிறது, ஏனை உலமாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான உலமாக்கள் இன்று போட்டோவுக்கும் மாலைக்கும் விலை போகக்கூடிய பெருமைக்கும் உரியவர்கள் தான் இருக்கிறார்கள். இஹ்லாஸ் என்பது இல்லை. அதே போன்று நல்லதை ஏறி தீயதை தடுத்து கல்வியையும் அல்குர்ஆனையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பெரியார்கள் இருக்க வேண்டும். அதே போன்று தன்னுடைய அழகை மற்றவர்களுக்கு காட்டி அலைந்து தெரியாத பெண்கள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஊரிலே கருத்த பெண்களே இல்லை என்ற அளவுக்கு பெண்கள் இன்று கிரீமை பூசி வெள்ளையாகிக் கொண்டு அவருடைய முகங்களை காட்டி அலைந்து திரிவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இங்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வராமல் இருக்கக்கூடிய இந்த 4 விஷயங்களை மட்டும் பாருங்கள். ஊருக்கு தலைமைத்துவம் இல்லை, ஊரிலே நேராக நிற்கக்கூடிய உலமாக்கள் இல்லை, நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய தௌவா அமைப்புகள் ஓரளவு சுற்றி திரிகின்றார்கள். அதே போன்று அதிகமாக பெண்கள் என்று தெருவுக்கு இறங்கி தன்னுடைய அழகை காட்டி ஆபாசமாக தெரிகிறார்கள். ஆகவே இந்த 3 பாரிய குறைகளும் இந்த ஊரிலே இருக்கின்றன. நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாரார் அவர்களால் ஏழுமான அளவு முயற்சி செய்கிறார்கள். அதன் காரணமாக என்னவோ தெரியாது இந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்காமல் இருக்கிறது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், நோன்பு மாதம் வருகிறது. நோன்பை வரவேற்கின்ற மாதம் தான் ஷாபான் மாதம். ஆனால் முசீபத்துக்கள் ஊரிலே ஆரம்பிக்கப்படுகிறது. சூதாட்டம் என்று இல்லாவிட்டாலும் மக்களை டைவர்ட் பண்ணக்கூடிய, திசை தரப்பக்கூடிய கரம், பில்லியார்ட்ஸ் போன்ற அவைகளை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் மார்க்கத்தையும் சட்டத்தையும் பேசிக் கொண்டுதான் செய்கிறார்கள். அல் குர்ஆன் தெளிவாக செல்கிறது, மனிதர்களிலே இருக்கின்றார்கள் விளையாட்டை, வேடிக்கையை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள். யாராவது சீட்டை கரம்ப நம்மளோட ஊர்ல காசு கொடுத்து விளையாடின சரித்திரம் நீக்குதான். பழைய ஹோட்டல்களில் இன்னைக்கு ஒரு கரம் போட்டு நீக்கும், ஒரு காட்சி ஹோட்டல் நீக்கும், சும்மா போய் விளையாடிப்பட்டு வருவாங்க. அதை அதுக்கு சங்கமம் வச்சு, அதுக்கு குரூப் வச்சு, அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி, அதுக்கு காசு ரேட் போட்டு, டைம் போட்டு இப்படி செய்த சரித்திரம் இல்லை. ஆனால் அதுவும் இன்று நடைமுறையாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சிறிய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்களாக வளர்ந்து வருகின்றன. கமதலி ஷைத்தான் இது காலல் இன்சானி ஃபுர் ஃபலம்மா கஃபர கால இன்னி பரிஉ மின் கதீனி அஹாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஷைத்தான் சொல்கிறான், ஒரு மனிதனை சிறிய பாவத்தை செய்ய வைத்து நிரந்தரமான காபிராக்கி மரணிக்க செய்து நரகத்துக்கு அனுப்பிவிட்டு நான் இதற்கு பொறுப்பில்லை என்று ஷைத்தான் தூரமாகிக் கொள்கின்றான் என்பதை சூரத்துல் ஹஸ்ரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறார். மனிதர்கள் சமூகத்தில் உள்ள 60-70 வருடம் இபாதத் செய்த ஒருவரை வழிபடுத்தான். ஒரு பெண்ணோடு தொடர்பை உண்டாக்கினான். அந்த பெண்ணுக்கு குழந்தை உருவானது. 2 பேரையும் கொலை செய்ய சொன்னான். செய்தான், கொலை செய்து கொலை செய்தான். அவருடைய குடும்பத்துக்கு அதனை கனவிலே சென்று அறிவித்தான். அறிவித்து இவரை குற்றவாளி கொண்டு ஏற்றினான். இவரிடம் சொன்னான், உன்னை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு சஜிதா செய். சஜிதா செய்தால் தப்புவதற்காக வேண்டி நிரந்தர காவியாக மரணித்து விட்டார். ஆகவே இந்த சிறிய சிறிய செயல்கள் நாங்கள் பணத்திற்காக, அந்தஸ்திற்காக, உயிர்வாசலுக்காக போதை வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், வேறு வேறு செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், எங்களுடைய ஊரில் உள்ள பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகத்துக்கு மாற்றமாக செயல்படக்கூடியவர்கள்,
இவர்களை ஷைத்தான் இவ்வாறு நல்லதாக காட்டி அவர்களுக்குள் நியாயப்படுத்துவதாக அவர்களை ஆக்கி இந்த நிலைமையை ஆக்குவதற்கு காரணம் அவர்களை நிரந்தரமான காபிராக நிரந்தரமான நரகவாதிகளாக ஆக்க வேண்டும் என்ற ஷைத்தானுடைய நோக்கத்தை தவிர வேறு ஒன்றுமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த போதை பாவனை என்பது ஏன் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை அரசர்கள் மத்தியில் ஆக்கி வைத்திருக்கிறார். மிக சிறந்த செய்தியாக வைத்திருக்கிறார். இதற்கு எதிராக லஹ்வுல் ஹதீஸ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே கலிமாவை உபதேசம் செய்து கொண்டிருந்த பொழுது, கலிமாவுக்கு உழைப்பு செய்து கொண்டிருந்த பொழுது, ஈரானில் இருந்து கூத்தாடிகளையும் கவிதை பாடக்கூடியவர்களையும் வீணான இது போன்ற விளையாட்டுகளை செய்யக்கூடியவர்களையும் இறக்குமதி செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக இந்த வேலைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் அபூஜஹலுடைய கூட்டத்தினர். இதுக்கு லஹ்வுல் ஹதீஸ் என்று சொல்லப்படும். இதிலே இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், வமினன் நாஸி மை யஸ்தரி லஹ்வுல் ஹதீஸ், மனிதர்கள் இந்த கலிமாவுக்கு பதிலாக இந்த சிறந்த கண்ணியமான மார்க்கத்துக்கு பதிலாக லஹ்வுல் ஹதீஸ் என்ற வேடிக்கைகளை விளையாட்டுகளை விலையாக வாங்கிக் கொண்டார்கள்.